ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சர்ஃப் எக்ஸல் மாதிரி ஹை குவாலிட்டி சோப் தூள் பண்ண போகிறோம். க்ளவுஸ், மாஸ்க் போட்டுக்கோங்க. குளோபல் சால்ட், இது ஒரு கிருமி நாசினி. இதை சோடியம் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. வாஷிங் சோடா 3 கிலோ. உப்பு தண்ணியில் அழுக்கு போவோம், அதுக்கு தான் இதை சேர்க்குறோம். பேக்கிங் சோடா 2 கிலோ. இது நம்ம துணியை டேமேஜ் ஆகாமல் தடுக்கும். ட்ரை சோடியம் பாஸ்பேட், டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இது எண்ணெய் பிசுக்கு, கிரீஸ் கரையெல்லாம் எடுத்துடும். டினோபால் 100 கிராம். இதுதான் நம்ம துணிக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். அடுத்து ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் 2 கிலோ. இது சோப் தூள் கட்டியாகாமல் பார்த்துக்கும். எல்லாத்தையும் கையில் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் கெமிக்கல் கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆசிட் ஸ்லரி. இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு விதமான வாசனை மூக்கில் ஏறும். ஆசிட் கலக்கிறதுனால நம்ம துணி டேமேஜ் ஆகிடும்னு நினைக்காதீங்க. நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற பேஸும் ஆசிடும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். எல்லா வாஷிங் பவுடர்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்துருப்பாங்க. ஒரு குச்சி வச்சு கலந்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் இப்போ நடக்குது. பக்கெட்டை தொட்டு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். இப்போ நியூட்ரலைஸ் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூடு ஆனதுக்கப்புறம் பர்ஃப்யூம் 25 ml சேர்த்துக்கலாம். நான் சர்ஃப் எக்ஸல் பர்ஃப்யூம் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கலர் கிரானியூல்ஸ், சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சோப் தூள் ரெடி. ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 kgக்கு 50 rupees தான் ஆகுது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் டாம் அண்ட் ஜெரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.